இந்த வார ஹார்ட் பீட்டில் ஒரு செமையான ட்விஸ்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஆர்கே ஹாஸ்பிட்டலில் ஏதோ தப்பு நடக்குது. 3 பேஷண்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க. இதனால் மானசா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ராகவையும் அமலாவையும் கூப்பிட்டு வச்சு அந்த 3 பேஷண்ட்ஸ் டெத் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் சரி நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. நேராக அவர் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா மெடிக்கலில் போய் செக் பண்ணுறாரு ராகவ். அப்போ பார்க்கும்போது இந்த ட்ரக்ஸோட கம்போசிஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னோடனே இது நம்ம ரெகுலராக வாங்குற பெயின் கில்லர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் உள்ளவர் சொல்கிறாரு. அப்போ எப்படி இதெல்லாமே பேண்டு ட்ரக்ஸ் ஆச்சு, பேண்டு ட்ரக்ஸ் எப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அமலா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்போ அமலா சொல்கிறாங்க இதெல்லாமே அப்போ டாக்டர்ஸ் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு ஒருவேளை டாக்டர் ஆராதனா பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு. சச்சா அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கங்கிற மாதிரி அமலா வந்து டவுட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ராகவ் சொல்கிறாரு அந்த கன் எபிசோட் ஞாபகம் இருக்கா, அதே மாதிரி அந்த ஒரு ட்ரக் கன்சியூம் பண்ண கேஸ்லையும் நம்ம யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேஸை வந்து அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க அந்த ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆராதனாக்கு ஏற்கனவே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. அவங்க அப்பா சின்ன வயசுலேயே ஒரு பெரிய ரவுடி, புல்லட் எப்படி லோட் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கிறதுலாம் நமக்கு லாஸ்ட் வீக் காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ஏதாவது ஹிடன் இன்டென்ஷன்ஸோட இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்திருக்காங்களாங்கிற மாதிரி இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆல்சோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமான ஒரு பர்சன் தான், தான் பண்ணுற தப்பில் தான் மாட்டிக்காமல் அவங்களுக்கு பொழைச்சிக்க தெரியும், அதனால் ஆராதனாவாக இருக்க சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க தன்னோட உயிரை பற்றி கவலைப்படாமல் டாக்டர் சிந்துவை காப்பாற்றினாங்க. எதுக்குமே அவங்க பயப்படவும் இல்லை. அண்ட் லாஸ்ட் வீக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம எதுக்குமே பயப்படாமல் எல்லாரும் சேர்ந்து அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுவோன்னு சொன்னதும் கூட டாக்டர் ஆராதனா தான். அவங்க கண்டிப்பாக ஒரு மோசமான பர்சனாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.